இல்ல புரியல, என்னதான் நடக்குது இந்த நாட்டுல? நெல்சன் எங்க செத்துருந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா இருப்பேன்ட்டு ஒப்பனா ஒருத்தன் சொல்றான். அவ்வளவு தைரியமா சொல்றான்னா அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். இத்தனைக்கும் அந்த மனுஷன் எந்த ஒரு பொய்யுமே சொல்லல. சீமானும் சாட்டையும் பண்ண கேவலமான விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணாரு. இத்தனைக்கும் அந்த லேண்டு சீமானோட மாமனாருதுன்ட்டு ஒரு பொருளைய கிளப்பிட்டு இருக்கானுங்க. இங்க அரசியல்ன்ற பேர்ல என்டிகே ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்கானுங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த என்டிகே தொண்டர்கள் தற்குறிகள்னு சொல்லலாம், அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலயும் இந்த முதல் தற்குறி இந்த ராஜா பேரனா தான் இருப்பான் போல. உங்க தலைவர் பண்ணதை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு நீ நெல்சன் அடிப்பியா? இல்ல புரியலடா எங்களுக்கு. தப்பு பண்ணது உன் தலைவன், நீ போய் அவனை கேட்கணும். அதை விட்டுட்டு அந்த சின்ன பையனை போய் அடிக்கிறீங்க. அதுவும் இந்த ராஜா பாரன் நெல்சனோட அம்மா அப்பா அவங்க அண்ணன் அவங்க பாட்டி வரைக்கும் அடிச்சிருக்கான். இந்த ராஜா போரன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம அவங்க வீட்டுல போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ராஜா பேரனும் அவங்க ஒய்ஃபும் என்னுடைய யானை இலக்கியத்தை நீங்க தப்பா சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காங்க. அந்த ஸ்டோரி எப்படி பேசியிருக்காரு தெரியுமா? நம்ம ஊர் தம்பி தான், ஆனா சுருன்னு வளர்ந்துட்டாங்கல்ல அந்த மெத்தனம் அப்படின்னு. ராஜா பேரனும் அவங்க ஒய்ஃபும் சத்தமா பேசியிருக்காங்க. அதுக்கு நெல்சனோட அண்ணன் வந்து சத்தமா பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இந்த ராஜா பேரன் அவங்க அண்ணன் அவங்க அம்மா அவங்க அப்பான்ட்டு எல்லாருமே அடிச்சிருக்கான். வீட்டுல இருந்த எல்லாருமே அடிச்சிருக்கான் இந்த ராஜா பேரன். அதுவும் நெல்சனோட அம்மாவை எட்டி உதைச்சிருக்கான். நீ வீட்டை விட்டு வெளியே வா, உன்னை நான் வெட்டுறேன்ட்டு ஓப்பனா சொல்றான். இது அந்த லேகியத்துக்கான பிரச்சனை இல்ல, நேத்து நெல்சன் எக்ஸ்போஸ் பண்ண அந்த 15 crores லேண்டுக்கான இஷ்யூ தான் இது. ஆல்ரெடி இந்த ராஜா பேரன் எவ்வளவு பெரிய சீமானோட சொம்புன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு சீமான் ஜெயிச்சு நாம் தமிழர் ஆட்சியில உட்கார போறது உறுதி சொல்றேன். ஆட்சியில உட்கார்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. எக்ஸிட் போல்ல கூட உங்க கட்சியை மதிக்கல, ஆனா நீ என்டிகே தான் ஆட்சி அமைக்க போகுது, எதிர்கட்சியாவது போய் உட்கார போகுதுன்னு உருட்டின்னு இருக்க. இதுல இருந்தே தெரியுது நீ எவ்வளவு பெரிய தற்குறியா இருக்க. அண்ட் ஆல்சோ சீமானு என்டிகேக்கும் எவ்வளவு பெரிய சொம்பா இருக்குன்ட்டு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.